இன்றைக்கு தாவேகா தொண்டர்களை பொய் வழக்குகளை போட்டு மிரட்டுகிற செயலிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஐடி விங்கை சேர்ந்த நிர்வாகிகள் தருகிற தகவல்கள், உண்மையான தகவல்களை ஸ்டாலின் தாங்கிக் கொள்ள முடியாமல் அவர்கள் மீது பொய் வழக்கு போட்டு பலரை சிறையிலே தள்ளுகிற முயற்சியிலே ஸ்டாலினுடைய போலீஸ் ஈடுபட்டிருக்கிறது. இதெல்லாம் வெகுகாலம் ஓடாது, இந்த வண்டி வெகுகாலம் ஓடாது. அதே போல தாவேகா தொண்டர்களுக்கு அதனுடைய கட்சியையும் கொடுமைப்படுத்துகிற செயலிலே திமுக ஈடுபடுமானால் நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஜனநாயகத்தை காக்கின்ற முயற்சியாக உறுதியாக அதற்கு குரல் கொடுக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல கோவையில் இன்றைக்கு 1635 கோடி ரூபாய் நிதியை அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ஒதுக்கி கொடுத்து மிகப்பெரிய உயர்மட்ட பாலம், ஆசியாவிலேயே பெரிய பாலம், 10 கிலோமீட்டருக்கு மேல் நீளமான பாலம் 4 ஆண்டு காலத்துக்கு முன்பாகவே வேலையெல்லாம் முடிந்து விட்டது. வர்ணம் பூசுகிற வேலையும் இறங்குதளம் அமைக்கிற வேலையும் இத 4 ஆண்டு காலம் இறங்குதளம் தான் அமைச்சிருக்கிறாங்க. எல்லாம் கோவை சுற்று வட்டார மக்கள், கோவை, திருப்பூர் அனைத்து மாவட்ட மக்களுக்கு தெரியும். இந்த பாலம் வேலை முடிஞ்சு 4 வருஷம் ஆச்சு. இந்த 4 வருஷமா இறங்குதளம் அமைக்கிறது, பெயிண்ட் அடிக்கிற வேலை மட்டும்தான் திமுக செய்திருக்கிறது. இதை கொண்டு வந்தவர் எடப்பாடியார், அதற்கான பணியை மேற்கொண்டவர்கள்